ஆஸ்கர் சியரா. ஓ நோ, அது பாம்பு. எவ்வளவு பெருசு. गाइस இப்ப நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போய் ஆகணும். வாங்க ஓடுங்க ஓடுங்க. அடச்சே. ஓ நோ, அது வருது. அது வருது, ஓடுங்க ஓடுங்க. அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பெருசா இருந்துச்சு பாத்தீங்களா? விட முடியல. ஏய் இங்க வா, இப்படி நில்லு. இப்ப எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது எப்படி பெருசாச்சு? அது குறைஞ்சதே 60 அடி இருக்கும்ல. தியரி பிரகாரம் ஒரு பாம்புக்கு தேவையான அளவு வெப்பமும் உணவும் இருந்துச்சுன்னா அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரி பாம்புகள் இது வரைக்கும் 40 அடி தான் இருந்திருக்கு. இருக்கலாம். இந்த புது ஸ்பீஷிஸ் பத்தி யாராவது டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்களா? இது ஒன்றும் புதுசு கிடையாது. நோ, அந்த உயிரினத்தை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது இது வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணலையா? நான் என்ன கேக்குறேன்னு புரியுதா? கொஞ்சம் இருங்க. ஜேசனுங்க உன் பின்னாடி தானே வந்தான். வந்திருந்தா அவன் இங்க தானே இருந்திருக்கணும். ஜேசன் ஜேசன் ஜேசன். ஏய் ஆலிசன், கிரேஸ், நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? பயப்படாத பயப்படாத பயப்படாத, அமைதியா இரு. கைஸ், ஜேசன் எங்க இருக்க? ஜேசன் நாங்க இங்க இருக்கோம். யாரும் கத்தாதீங்க, அமைதியா இருங்க. உங்க சத்தத்தை கேட்டு அது வந்துட போகுது. பின்ன எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? இவர் சொல்றது சரிதான். இந்த மாதிரி நம்மள கத்துறதுனால அது திரும்ப தேடி வரும். அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. நாம ஜேசனை தேடி போலாம். கடைசியா நீ அவனை எங்க பார்த்த மாதிரி இருக்கு? சரியா தெரியல, ஆனா அந்த ஆர்கிட் ஸ்னேக்கை பார்த்ததுல நான் அவனை கவனிக்கவே இல்லை. நம்ம ஓட ஆரம்பிச்சதுல இருந்தே அவனை பார்க்கல. நம்ம வந்த வழியிலே போய் பார்க்கலாம். யாரையுமே விட்டுட்டு போக கூடாது. அந்த மரத்துக்கிட்ட தானே அவனை கடைசியா பார்த்தோம். அதுக்கு இடையில தான் அவன் எங்கேயாவது இருப்பான் இல்ல? அதுவும் சரிதான். நாம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். கடைசியா நம்ம அவனை பார்த்த இடத்துல இருந்தே நம்ம தேட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அங்கேயே அவன் இருந்திருந்தானா அப்ப அவன் அந்த பாம்பு. இங்க பாரு, அத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம் சரியா? அவன் அங்கதான் எங்கேயோ இருக்கான். அவனை அப்படியெல்லாம் தனியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது சரியா? தேவையில்லாம பேசாம ஒரு பிளான் பண்ணலாம். திரும்ப அந்த பாம்பை பார்த்தோம்னா என்கிட்ட நல்ல ஹெவியான ட்ராங்குலைசர் லோடடா இருக்கு. அதை வச்சு தாக்குனா போதுமா? போதுமே. அப்படின்னா நம்ம அங்க போகும்போது அந்த ஆர்கிடையும் எடுத்துடலாம். ஆனா மரத்துல யாரு ஏறுறது? யாரு? என்ன விட்டுருங்கப்பா. சரி, நானே பண்றேன். என்கிட்ட ஃபிளார் கன் இருக்கு. 3 ஷாட்ஸ் தான் வரும். பெரிய ஃபயர் பவர்லாம் இல்ல. ஆனா டிஸ்ட்ராக்ஷனுக்கு உதவும். அப்ப சரி. அப்ப நாம அவனை கண்டுபிடிச்சாலும்
அந்த ஆர்கட்டை நாம எடுப்போம்ல. ஜேசனை கண்டுபிடிப்போம். நீ போய் ஆர்கிட் எடு. இவர் அந்த பாம்பை பாத்துக்குவாரு. புரிஞ்சுதா? யா எஸ் போலாம். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால உங்கள மாதிரி ஃபாஸ்டா செயல்பட முடியாது. ஜேசனுக்கு நம்மளோட உதவி தேவை. அதோட நம்ம கிட்ட டைமும் இல்ல. வா போலாம் கிரேஸ். இங்க இருந்து ஃபிளார் கண்ணு சுட்டோம்னா அதை பார்த்து அவன் வருவான்ல? நோ, இங்க இருக்கிற மரங்களுக்கு மத்தியில அதை எப்படி பார்க்க முடியும்? அந்த நேரத்துல பாம்பு அதை பார்த்து வந்துருச்சுன்னா? அப்ப அந்த ரிஸ்க் கூட எடுக்க வேணாம்னு சொல்றீங்களா? சரிம்மா, நான் ஒன்னு கேக்குறேன். ஃபிளாரை சுட்டு ஜேசன் அதை பார்த்து இங்க வருவான்னு நீ நினைக்கிறியா? ஆனா அவன் அதை பார்க்கலன்னா அப்புறம் என்ன? நைட்டு முழுக்க இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறியா? அட்லீஸ்ட் யாரும் தொலையாமலாவது இருப்போம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இது சாதாரண இடம் இல்ல, இது ரெயின் ஃபாரஸ்ட். அதனால ஆபத்து இங்க அதிகமா தான் இருக்கும். ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும் சொல்லுங்க? நம்மள ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டானா அப்ப நம்ம பாதுகாப்பா இருந்தா தானே அவனை என்ன தேட பேசிட்டு முடியும். இருக்கேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நம்ம உயிருக்கே ஆபத்து. கிரேஸ் 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 இவரை சொல்றத நான் நம்புறேன். வேணா ஓட் பண்ணலாமா? சரி, ஓகே. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. எக்ஸ்பர்ட் சொல்றதே நம்ம கேட்கலாம். வாங்க நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஓகே. ஆனா தேவையில்லாம நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். வா அவனை தேடலாம். அவன் சேஃபா இருக்கணும். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. பிரமாதம். டாக், இதை வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு உதவியா இருக்கும். வலி உயிர் போகுது. அட்லீஸ்ட் இதை வச்சு உங்களால பாத்ரூமாவது போக முடியும். பார்க்கலாம். எந்திரிக்க முடியலமா? ஹெல்ப் பண்ணு. சரி, அது கூட இங்க. ஓகே, இது நல்லா இருக்கு பெஞ்சி, நல்லா இருக்கு. உங்க கையில ஒண்ணும் வலி இல்லையே? என் உடம்புல இருக்கிற ஒரே வலி என் கால் வலிதான். கால்ல உணர்ச்சி இல்ல, ஆனா அழுத்தம் கொடுக்கறப்போ வலி அதிகமா தெரியுது. இத வச்சு நடக்க கத்துக்கணும். இதோ அவ்வளவுதான். பாத்தியா, திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நடந்தது போதும், முதல்ல வந்து உட்காருங்க. இந்தா, இது வந்து கொஞ்சம் பிடிய. அம்மா, அம்மாடி. உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? அதுவா, காஃபின் சுகரை தவிர்த்து வர எதுக்கும் அடிக்ட் ஆனதே இல்ல. ஆனா இப்ப மயக்கம் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வலி கொழுந்து விட்டு எரியுது. அவ்வளவு மோசமா இருக்கா? இல்ல என்னமா? இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சொல்ல தெரியல, வலி பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சாட் போன் எங்க இருக்கு? அதோ அங்க. ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறேன். சில மணி நேரம் ஆகியும் வெதர்ல எந்த மாற்றமும் ஏற்படலையே. அப்படி பார்த்தா நாம இங்க வசமா மாட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஹாய், இந்த தீவுக்கு வந்த அகாடமிக் குரூப்ல இருந்து தான் பேசுறேன். ஆமா ஆமா, ரெஸ்கியூ எப்போ வரும்னு கேட்க தான் நான் கால் பண்ணேன். சரிங்க, எனக்கு புரியுது. ஆனா இது எமர்ஜென்சி. ஓகே. ஆமா, இது எமர்ஜென்சி தான். அதனால ஒரு போட் அனுப்புனா கூட. என்ன கவுந்துடுச்சா? உண்மையா சொல்றீங்க? இல்ல, அப்படிலாம் இல்ல. சரி, இங்க வர்றதுக்கு வேற யாரையாவது தெரியுமா? அவ்வளவுதான், கிழிஞ்சது. எஸ், தேங்க்யூ. குட் பை.